வணக்கம் வாக்காளர்களே. இப்போதைக்கு நம்ம பேசுகிறது வந்து என்ன சொல்கிறோன்னா, வெள்ளைக்காரங்கள்ட்டருந்து நம்ம விடுதலை வாங்கணுங்கிறோம். ஆனால் உண்மையில் என்னன்னு சொன்னோம்னா, ஜமீன்தார்கள்ட்டருந்து தான் நம்ம விடுதலை வாங்கணும். அந்த காலகட்டத்தில் ஒரு படம் நம்ம பார்த்துருப்போம், வசந்த மாளிகையில். அதில் வந்து பார்த்திங்கன்னா, இடத்த வந்து சொத்தெல்லாம் பிரிக்கிறதுக்காக பேசும்போது, பெரியதொரை நம்ம பத்திரத்தை வாசிக்கலாமான்னு கேட்பார். அவர் வந்து தேவையில்லை அப்படின்வார். அடுத்து வந்து சின்னத்துறை பத்திரத்தை வாசிக்கலாமான்னு கேட்கும்போது சிவாஜி சார் சொல்வார் அவசியம் இல்லைன்னுவார். அப்போ வந்து அந்த இடத்துல வாணிஸ்ரீ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், கொஞ்சம் பொறுங்க, லாபம் அடைகிறவங்க வந்து இதை பற்றி வாசிக்க வேணாம், ஆனால் நஷ்டப்படாமல் இருக்குன்னா நம்ம வாசிக்கணும்னுவாங்க. இது வந்து எப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வந்து நம்மளுடைய அரசியல் சாசனத்தை படிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த படத்தை எடுத்தவருடைய நோக்கம்னு சொல்லி அப்போ எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னு சொன்னோம்னா, அப்போ ஜமீன்தார் காலத்தில் இருக்கும்போது நம்ம நிறைய பேர் கல்வி அறிவு கிடையாது. அதனால் நீங்கள் வந்து அரசு சாசனத்தில் உங்களை உரிமை கடமையை தெரிஞ்சுக்கோங்கன்னு மறைமுகமாக அது சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம இப்போ கருத்தில் கொள்ளணும். ஏன்னு சொன்னோம்னா, விமானம் நிலையம் அமைப்பதற்காக நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அது யாருடைய இடம், அது எப்படி போகுதுங்கிறத அடுத்ததில் பார்க்கலாம்.